श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல ஆட்சிய வஸ்துக்கள்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு அனுமானத்தினால நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு அவ ஆக்ஷேபிச்சா. அந்த அனுமானத்துல எத்தனை தோஷங்கள் வருது, அப்படி தோஷம் வர்றதுனால அதை உங்களால சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். இப்ப அதுக்கு மேல இப்ப என்னன்னா, நிருபாதிகமான ஒரு அசட் அப்படின்னு ஒரு பதார்த்தம் சொல்ல முடியுமா? நம்ம எத்தனையோ வஸ்துக்களை பார்த்துட்டு இருக்கோம், அது அத்தனையும் நிருபாதிகமா இருக்குது, அசத்தாதான் இருக்குது, நிருபாதிகமா அசத்தா இருக்கு அப்படின்னு அவ சொல்ல போற. அதாவது பாக்கிய வஸ்து கிடையவே கிடையாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கா சொல்லுங்க. எந்த பிரமாணமும் அத மாதிரி கிடையாது. அப்படிங்கிறத நிர்வாதிகமான அசத்து வஸ்து, அசத்தான வஸ்து ஞானத்துக்கு விஷயமாகிறது அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க எந்த பிரமாணத்தை கொண்டு சொன்னாலும் வரவே வராது அப்படின்னு சாதிக்க போறாரு. இதுல எத்தனை சாதிக்கிற ஒரு பிரத்யக்ஷன்ற பிரமாணம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்மிருதியை எடுத்துக்கோங்க, ஞாபகம், அதன் பிறகு அனுமானத்தை எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சப்தத்தை எடுத்துக்கோங்க, அத மாதிரி நீ சொல்ற பிராந்தி ஞானம் ஒண்ணு சொல்றீங்க, அதையும் எடுத்துக்கோ. இப்படி எதை எடுத்துட்டாலும் ஒன்னால சாதிக்கவே முடியாது, பாக்கிய வஸ்து இல்லை அப்படின்னு சாதிக்க முடியாது. இப்போ பிரத்யக்ஷம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிரத்யக்ஷம்னா என்ன அர்த்தம் பின்னாடி சொல்ல போறது. இப்ப பிரத்யக்ஷ பிரமாணம் வரப்போகுது. பிரத்யக்ஷம் து அத்தனை சாட்சாத் பிரதிபத் அப்படின்னு சாதிக்க போற சுவாமியே இங்க தத்துவம் தாக்கலாம். சாட்சாத் ஞானம், சாட்சாத் ஞானம்னா நான் என் கண்ணு இருக்கு, எனக்கு அதுல சக்ஷுரந்திரியம் இருக்கு. இந்த இந்திரியமானது என்ன பண்றது, வெளியில ஒரு வஸ்து இருக்கு, இந்திரியம் என் உள்ள இருக்கு, என் கண்ணுக்குள்ள இருக்கு, அது சூக்ஷமா இருக்குது. அந்த இந்திரியமானது, கண் இந்திரியமானது வெளியில இருக்கக்கூடிய ஸ்தூலமான ஒரு பதார்த்தம், ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை பார்க்கறது. அதை பார்த்ததுன்னா, அதாவது கண் இந்திரியத்துக்கும் அந்த வெளியில இருக்கக்கூடிய வஸ்து, அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் வருது, சம்யோகம். அந்த சம்யோகம் வந்ததுன்னாக்கா, சேர்க்கை வந்ததுன்னாக்கா, அப்போ மனசு அதுல சேர்றது. இதான் பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லச்சே. முதல்ல என்னுடைய இந்திரியம், கண்ணிந்திரியம், அடுத்தது வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூலமான வஸ்து, அதுக்கப்புறம் அந்த வஸ்துவை பார்த்து ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்திரியத்துக்கும் வஸ்துவுக்கும் சம்பந்தம் வச்ச மனசு யோகம் இருக்கணும், மனதுடைய சேர்க்கை அதுல இருக்கும். மனசு சேர்ந்ததுன்னாக்கா அப்ப இந்திரியத்தினால இந்த வஸ்து இது கட்டம், இது படம் அப்படின்னுட்டு நமக்கு ஞானம் வருது. அதனால இப்ப பிரத்யக்ஷம்னாக்கா என்னுடைய ஞானம், என்னுடைய ஞானம் தான் ஆத்மா. இப்போ அந்த ஞானமாகிற ஆத்மா அதை காட்டிலும் வேறான சக்ஷுரந்திரியம், கண் இந்திரியம் ஒரு வஸ்துவை ஒத்துக்கொள்ள. அதன் பிறகு அந்த இந்திரியத்தோட கூட சம்பந்தம் வருது. எதுக்கு? வெளியில இருக்கக்கூடிய வஸ்து, அந்த வஸ்துவை பார்த்துட்டு எனக்கு சம்பந்தம் வருது, என் இந்திரியத்து கண் இந்திரியத்துக்கும் வஸ்துவுக்கும். அதனால அந்த வஸ்துவையே நீங்க ஒத்துக்கணும். அதன் பிறகு அந்த சம்பந்தம் எப்ப வரும் அப்படின்னா, என் மனோ இந்திரியம் இருக்கு பாருங்க, மன இந்திரியமானது அது சேரணும். அப்படி சேர்ந்தாதான் கண்ணிந்திரியம், மனசிந்திரியம், அந்த வஸ்து, இது மூணும் ஒன்னா சேரணும். ஒன்னா சேர்ற சமயத்துலதான் தர்மபூத ஞானமானது அதை கிரகிக்கிறது.
அந்த வஸ்துவை கிரகிச்சதுன்னாக்க அப்பதான் எனக்கு தெரியுது அயம் கடகா கடவகம் ஜானாமி அப்படின்னுட்டு எனக்கு ஞானம் வருது. நீ நிருபாதிகமா வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொன்னேன்னாக்க இத்தனை காரியங்கள் எப்படி வரும்? இந்திரியம்னு ஒண்ணு ஒத்துக்கல நீ, அது ஆத்மாவை காட்டுல வேறுபட்டது, அதையும் நீ ஒத்துக்கலன்னு ஆயிடுறது. ரெண்டாவது, அந்த மன இந்திரியத்தையும் நீ ஒத்துக்கல, ஏன்னா வெறும் ஞானம் ஒன்றிதான் இருக்கு, நீங்க எதுவுமே இல்லைன்றியே. அடுத்தது, அதெல்லாம் ஒத்துண்டா கூட அந்த வஸ்து வெளியில இருக்கக்கூடிய வஸ்து ஒத்துண்டாதான் இது ஒண்ணுக்கு ஒண்ணு சேரும் இல்லையா? ஆனா அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு சேரணும். அது சேர்றதுக்கு அந்த வஸ்து இருந்தாதான் சேரும், வஸ்து இல்லைன்னா எப்படி சேரும்? அதனால நீ பிரத்யக்ஷ பிரமாணமானது எதுல வரும்னாக்கா பாக்கிய வஸ்து இருக்கு அப்படின்றதான் வரும். பாக்கிய வஸ்து இல்லைன்றத வரவே வராது. பாக்கிய வஸ்து இருக்கிறதுன்னு சொன்னாதான் வரும். நீ பாக்கிய வஸ்துவே இல்லை, சர்வாத்மா அது கிடையாது அப்படின்னு நீ சொன்னாக்கா அப்போ இந்த சம்பந்தம்லாம் எப்படி வந்தது? எப்படி சம்பந்தம் எல்லாம் வந்தது? அதனால ஞானமே வராதே. ஞானமே வராததுனால இவ அயம் கடகா லோகத்திலான பிரயோகம் இருக்கு. அயம் கடகா கடமகம் ஜானாமி அப்படின்லாம் ஞானம் இருக்கே. அந்த ஞானத்துக்கு வழி எப்படின்னு வரும்னு தெரியல நீங்க சொல்ற பட்சத்துல, வஸ்துவே இல்லைன்னு சொன்னாக்கா. அதனால நிருபாதிகமான ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது. அதனால பிரத்யக்ஷ பிரமாணத்தை கொண்டு உன்னால இதை சொல்ல முடியாது. அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதின்றது என்னது? ஒரு சம்ஸ்காரத்தினால உண்டாருது. ஸ்மிருதிங்கிறது சம்ஸ்காரத்தினாலதான். ஒரு சம்ஸ்காரம்னா வாசனைன்னு சொல்லணும். என்னது அது அப்படின்னா, நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேன், நேற்று தேவதத்தனை பார்த்தேன். இன்னைக்கு யாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா தேவதத்தனை பத்தி பேசுறான். அவர் கோடீஸ்வரர் ஆயிட்டு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ நேற்று நான் பிரம்மச்சாரியா பார்த்தனே, இன்னைக்கு அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ ஏதோ ஒரு ஞாபகம், யாரோ ஏதோ ஒண்ணு பேசினா அந்த ஞாபகம் சம்ஸ்காரம் உண்டாச்சு. இப்போ நேற்று நான் தேவதத்தனை பார்த்திருக்கேன், இன்னைக்கு அந்த தேவதத்தனை பத்தி பேச்சு வருது. பேச்சு வருதுன்னு சமயத்தில் அது ஞாபகத்தினாலதான் அறியப்படுகிறது. அப்ப இந்த ஸ்மிருதிங்கிறது இருக்குதே, ஸ்மரணம். ஸ்மரணம் எதை பத்தி வரும்? ஏற்கனவே ஒரு வஸ்து இருந்து அதை அனுபவிச்சிருந்தாதான் இந்த ஸ்மரணம்ங்கிறதே வரும். இல்லாத போனாக்க நான் லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம், நான் தேவப்பிரமாணம் சேவிச்சேன்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு. இன்னொருத்தர் நீ தேவப்பிரமாணம் சேவிச்சேன், நான் ரங்கநாதன் சேவிச்சேன், பெரிய பிரமாணம் சேவிச்சேன்ற. இன்னொருத்தர் அமரம் சேவிச்சேன்ற. இப்போ இந்த பிரமாணம் அத்தனை பேரையும் நம்ம சொல்லச்சு நம்ம மனசுல என்ன வருது? தேவப்பிரமாணம்னா தேவப்பிரமாண திருவேணி நமக்கு ஞாபகம் வருது. ரங்கநாதனுடைய திருவேணி நேர மனசுல நிக்கிறது, அமுதனுடைய திருவேணி நிக்கிறது, திருமுகம் நின்றுள்ளது. ஏன் வந்தது? அது ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். அனுபவிச்ச வஸ்துதான் இப்போ ஞாபகத்துல வருது. அதனால பூர்வானுபவம் இல்லை என்றால் சம்ஸ்காரத்தினால ஞாபகமே வராது. எல்லாருமே ஒத்துக்கிற வார்த்தை இதுதான், சம்ஸ்கார மாத்திரம் ஞானம் ஸ்மிருதியபிதீயதே அப்படின்னு. இந்திரிய வேலை செய்யல. இப்போ இந்திரிய வேலை செய்யாம மனசுடைய சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க, அந்த சம்ஸ்கார மாத்திரத்தினாலதான் ஏதோ ஒரு வாசனை, அந்த வாசனையினாலதான் இத மாதிரி பழைய ஞாபகம் வர்றது. எந்த காலத்திலேயோ நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வர்ற சமயத்துல இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும். முடியும் 20 வருஷம் முன்னாடி ஆசிரமத்துல பெரிய சதஸ்து, அதுக்கு அடியனும் போயிருக்கேன், சின்ன பையன். அப்போ இப்பவும் சரி எல்லாத்துக்கும் வயசுதான் ஏறெடுத்தோ. அப்போ என்எஸ்ஆர் சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அவரோட நான் போய் பாடசாலைக்கு அவர் அழைச்சிட்டு போயிட்டேன். நம்ம கீழே உத்தரவு இதெல்லாம் இருக்கணும், அது பாதுகாப்பு வித்தியாலயம் பாடசாலை இருக்கு, அதுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். அழைச்சிட்டு போயிட்டு நாங்க படிச்ச இடத்த ஒவ்வொரு இடத்தையாக காமிச்சேன் அவர்கிட்ட.
அப்ப பக்கத்துல குணத்தூர் அளவு 6வது ஆச்சார் இருந்தார். அவர்கிட்ட அவர் சொன்ன, நாராயணனுக்கு பாரு, நான் முதல்ல படிச்ச இடம் இது, அதனால எவ்வளவு ஆனந்தம் ஆகுது. அப்ப சொல்லிட்டு அப்ப உடனே சுவாமி சாதிச்ச, இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் நினைச்சாலே எனக்கு மனசுல ஒரு ஆனந்த பரவசம் வரும் அப்படின்னு சாதிச்சார். இப்ப என்ன அது, நான் ஆண்டவன் பாதுகாலியே அவர்கிட்ட காமிச்சுட்டு இருக்கேன். நாங்க படிச்சது வேதவாத்தியார் எங்க எழுந்துருளிருப்பார், பழைய விசுவாசம் எங்க எழுந்துருளிருப்பார், வியாகரண வாத்தியார் எங்க இருப்பார், சாஸ்திரிகள் எங்க வந்து பலம் சாதிப்பார், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் காமிச்சிருக்கேன். உடனே சுவாமிக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் ஞாபகம் வந்துருக்கு. அவர் ஸ்ரீமுஷ்டம் பெரிய ஆண்டவன், அத மாதிரி மலைப்பேட்ட சுவாமி, அப்புறம் யஜ்ஞவராச்சார் சுவாமி, வீராபுரம் திரகோபாச்சார் சுவாமி, இவெல்லாம் என்ன சார் சுவாமி தோப்பனாருடைய திருவடி வாரத்துல வாசிச்சது, அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் நச்சா ஆனந்த பரவசம் வருது அப்படின்னு சாதிச்சார். இது வந்து உதாரணத்துக்கு தான். ஏன்னா யாருக்குமே சின்ன வயசுல நம்ம எங்க முதல்ல படிச்சோமோ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது, வந்தா ஒரு ஆனந்தம் வருது. ஆனந்த பிரவேசம்ன்றது அது வருது சகஜம். அது மாதிரி அந்த ஜீவனை இப்ப கிடைக்காதா அப்படின்னு ஏக்கமா நமக்கு வருது. இது எல்லாருக்கும் வருது. இந்த ஸ்மிருதிங்கிறது எங்க வந்தது, முதல்ல நம்ம அனுபவிச்சிருப்போம். அனுபவிச்சது ஒண்டிதானே இப்ப வருது. அனுபவிச்சது இல்லைன்னாக்கா வருமா? அதனால நீ பாஷ்யத்தையே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப லோகத்துல ஸ்மரணம் இருக்கே, வெய்யச்சே கேக்குறவன் சூடு ஸ்வரணம் இருக்குதா அவனுக்கும் கேக்குறமே. ஸ்வரணம் என்ன அர்த்தம், ஸ்மரணை. ஸ்மரணைய ஸ்வரணைன்னு தமிழ்ல சொல்றான். ஸ்மரணை இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னு ஏதாவது பழைய ஞாபகம் எல்லாம் உனக்கு வச்சுக்கோ, பழசெல்லாம் நினைச்சு பார்க்கணும், வந்த வழியே திரும்பி பார்க்கணும். எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு முன்னாடி ஒரு பாக்கிய வஸ்து இருந்ததுன்னா அதை அனுபவிச்சிருந்தாதான் இந்த ஸ்மிருதியே வரும், ஞாபகமே வரும். இல்லாத போனா ஞாபகமே வராது. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா, யோகாச்சாரன் சொல்ற பிரகாரம் பார்த்தா பாக்கிய வஸ்துவே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான்னாக்கா அப்போ இந்த ஸ்மரணையே வரக்கூடாது. ஆனால் நமக்கு ஸ்மரணை வருது, அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால முதல்ல பிரத்யக்ஷத்தை சொன்னோம். அந்த பிரத்யக்ஷமான அனுபவத்தினாலையும் பாக்கிய வஸ்து இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சது. அடுத்தது பிரத்யக்ஷமா அனுபவிச்ச விஷயம், அதை ஞாபகப்படுத்தி நம்ம வந்து ஸ்மரிக்கிற மொழி, அது எப்படி வந்தது? அந்த ஸ்மரணன்றது கூட பாக்கிய வஸ்து இருந்தாதான், அதை பிரத்யக்ஷத்தால் அனுபவிச்சாதான் ஸ்மரணைங்கிறதே வரும். அதனால ஸ்மிருதி கூட எப்படி பிரத்யக்ஷம் பாக்கிய வஸ்து சாதிக்குமோ அந்த மாதிரி ஸ்மிருதியும் பாக்கிய வஸ்துவை சாதிக்கும். அதனால நீ சொல்ற இல்லவே இல்லை, பாக்கிய வஸ்துவே சித்திக்காது அப்படிங்கிறது வராது. அத ரெண்டாவது இத பிரமாணமா காமிக்கிறார் சுவாமி. மூணாவது அனுமானம். இப்போ நீ என்ன சொன்ன, அனுமானத்தினால பாக்கிய வஸ்துவே இல்லைன்னு சாதிக்கிறேன்னுட்டு போன ஸ்லோகத்துல அவன் சொன்னான். விப்ரதிபன்னம் ஞானம் ஸ்வவெதிரிக்த விஷய சூன்யம், தன்னை காட்டிலும் வேறுபட்ட எந்த விஷயத்தையும் உடையதா இருக்காது. ஏன்? ஞானத்வா, ஞானமா இருக்கிறதுனால. சுவாப்னதீவத், சுவாப்ன பதார்த்தம் சொப்ன தசையில் இருக்கக்கூடிய ஞானம் மாதிரி அப்படின்னு அவ அனுமானம் போட்டான். அதுக்கு தோஷம்லாம் சொல்லிருப்போம், அது தோஷம் தான் சொன்னோம். அப்போ இப்ப என்ன அப்படின்னாக்கா, நீ சொல்ற அனுமானம் நீ சொன்னா கூட அந்த அனுமானத்துல பாக்கிய வஸ்து இல்லாம வராது, பாக்கிய வஸ்து இல்லாம வரவே வராது. ஏன் அப்படின்னா அனுமானத்துக்கு முக்கியமானது என்னதுன்னாக்கா வியாப்தி முக்கியம். வியாப்தின்னா என்னன்னா நியத சம்பந்தோ வியாப்தி அப்படின்னு சொல்ற, நிருபாதிக சம்பந்தா நியத சம்பந்தா அப்படின்னு சொல்ற. சொன்னா பெரிய பின்னாடி வரப்படுறது அனுமான பிரமாணத்தை நிரூபிக்கிச்சே வரும். அதாவது ஒருத்தன் ஏற்கனவே சொல்லிருக்கோம், தலை பண்ற உள்ள மடப்பள்ளிக்கு போறான், மடப்பள்ளியில அடிக்கடி பார்த்துட்டு இருக்கான், அடிக்கடி பாக்குறான். என்ன பாக்குறான் அப்படின்னாக்கா
எத்தனை வாட்டி மடப்பள்ளிக்கு போனாலும் அவனுக்கு தெரியறது நெருப்பு எரியறது, புகையும் இருக்கு. இந்த புகைக்கும் நெருப்புக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. அதனால புகை இருந்ததுன்னாக்கா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வியாப்தி, வியாபிச்சு இருக்கிறது. அதுல ஒண்ணு சாத்தியம், ஒண்ணு சாதனமா இருக்கும். சாத்தியம் எது? நெருப்பு. சாதனம் புகை. புகையை கொண்டு நெருப்பை சாதிக்கணும். அதனாலதான் எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகி, எத்தனை எத்தனை வன்னிகி தத்திர தத்திர தூமகான்னு கிடையாது. ஏன்னா நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் தூமம் வரும்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல தூமம் வரலாம், சில சமயத்துல தூமம் வராம கூட இருக்கும். அதனால எங்க எங்க புகை இருக்கோ அங்க எங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னுட்டு ஒரு சம்பந்தத்தை நம்ம கிரகிச்சுக்கிறோம். இப்ப சம்பந்தத்தை கிரகிக்கிறது என்னது? நெருப்பும் வெளிவஸ்து தான், பாக்கிய வஸ்து. புகையும் பாக்கிய வஸ்து. இந்த பாக்கிய வஸ்துக்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகுதான் வெளியில எங்கேயாவது கிளம்பி போற சமயத்துல, அப்போ மலையில புகை இருக்கு, புகைய பார்த்த உடனே அயம் பர்வதா வன்னிமான் புதக தூமாத். அங்க உதாரணம் யதா மகானச. பெரிய பண்ற உள்ள மடப்புள்ளியை எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இங்கேயே இருக்கணும். நெருப்பு இல்லாம புகையாது. ஆகவே புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு. இது வியாப்தியை கொண்டு வந்தது. அதனால வியாப்தி அப்படிங்கிறது பிரத்யக்ஷமா அனுபவிக்கப்பட்டது. பிரத்யக்ஷமா பாக்கிய வஸ்துவை அனுபவித்து அதன் பிறகு இவன் ஊகிக்கிறான், அனுமானம் பண்றான். இவன் அந்த அனுமானம் பண்ணினான்னாக்கா அப்பதான் நமக்கு தெரியுது இது இந்த மலையானது நெருப்போட கூடினது, ஏன்னா புகை இருக்கிறதுனால அப்படின்னு வருது. ஆக இந்த அனுமான ஞானம் கூட பிரத்யக்ஷத்தினால் அறியப்பட்ட விஷயத்தை தான் எது சாதிக்கும். என்ன ஒரு விஷயம்? மகாநசத்துல மடப்பள்ளியில பார்க்கச்ச நேராவே சாதிக்கிறான். நெருப்பையும் பார்க்கலாம், புகையையும் பார்க்கலாம். ஆனால் மலையில பார்க்கும் பொழுது பர்வதத்துல புகையை ஒண்டிதான் பார்த்தான், நெருப்பை பார்க்கல. நெருப்பை பார்க்காததுனால எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னுட்டு அவ வியாப்திய வச்சுட்டு பார்க்காத நெருப்ப பார்க்கிற புகையை கொண்டு சாதிக்கிறான் அப்படின்னுட்டு நிக்கிறது. அதனால இங்கேயும் பாக்கிய வஸ்து விஷயமாத்தான் வருமையை தவிர்த்து, இல்லைன்னா அது இல்லைன்னு எப்படி வரும்? அது இல்லவே இல்லைன்னு சொன்னாக்கா அது எப்படி வரும் சொல்லுங்க. அதனாலையும் இந்த அனுமானத்தினாலேயும் பாக்கிய வஸ்து இருக்கு அப்படின்னு தான் சித்திக்கும். பாக்கிய வஸ்து இல்லை அப்படின்னு சித்திக்காது. ஆக பிரத்யக்ஷம் என்ன, ஸ்மிருதி என்ன, அனுமானம் என்ன, இந்த மூணுத்தினாலையும் இது சித்திச்சிருக்கு. அதன் பிறகு சப்தம், சப்தமானது சப்தஜன்ய ஞானம் கூட அப்படிதான் வரும். அது அதாவது நம்ம கடம் சொன்னாக்கா கடம்னு சப்தம் கேட்கிறோம். கடம்னு சொன்னா சப்தம் தான் கேட்டிருக்கோம். அந்த கடத்தை பார்க்கல. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா அவனுடைய உடம்ப சூடு இருக்குது அம்மான்னு கூட தெரியாது. ஏதோ ஒரு వ్యక్తి நம்மள அனுப்பிக்கிறா, கதகதப்பா இருக்கு, அவளுடைய அருகாம் வந்ததுன்னா நமக்கு நிம்மதி அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் தாயார் தண்ணியும் கொடுக்குறா, அதுக்கு வேண்டிய சுசூழ பண்ற, அதெல்லாம் பார்த்து 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 அதுக்கு அம்மா கிட்ட உண்டிதான் பிடிப்பு வருது முதல்ல. அதன் பிறகுதான் அடுத்த மனுஷால எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ அப்பா, மாமா, அம்மா, தாத்தா அப்படின்னு அத்தை அப்படின்னு சொல்றமே, அது எப்படி இந்த குழந்தைக்குன்னா ஒரு சப்தத்தை சொல்லணும். அயம் இயம் மாதா, அயம் பிதா, அயம் மாதுரகா, அந்த மாதிரி சொல்லச்ச இந்த பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கச்சு ஜிக்ஞாசாதினத்துல இத மாதிரிதான் சாதிச்சிருக்காரு. ஒரு அம்மாவோ யாரோ ஒருத்தர் என்ன பண்றா, சப்தத்தையும் அந்த வியக்தியையும் சேர்த்து சம்பந்தப்படுத்துறா.
சேர்த்து சம்பந்தப்படுத்தி சொல்றா. இது அம்மா, இது அப்பா. இந்த அப்பா அப்படின்னு சப்தமோ அம்மான்ற சப்தமோ அந்த சப்தத்தோட சேர்ந்து இவன் இங்க வந்து சொல்லித்தரா குழந்தைகளுக்கு. அப்படி சொல்லித்தரதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, குழந்தைக்கு அந்த சப்தமும் தெரியறது, சப்தத்தினுடைய அர்த்தமான வியக்தியும் தெரியுது. இப்படிதான் லோகத்துல இருக்கு. ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை சொல்லக்கூடிய சொல், அந்த சொல்ல சொல்லும் பொழுது அந்த சொல்லோட கூட அந்த வஸ்துவையும் சேர்த்து காமிச்சு கொடுக்கிறது. அப்படியே நமக்கு அபியாசப்படுத்தினதுனால தான் அம்மான்னா இவதான், அப்பான்னா அவள் தான், தாத்தான்னா இப்படிதான், அப்படிதான் தெரியுது இல்லையா? அதனால ஒரு சப்தத்தினுடைய சக்தி, ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அது எந்த பொருளில் கூறப்பட்டது அப்படின்றது ஒரு ஞானம் வருதோ இல்லையோ, அந்த ஞானம் வந்து எப்படி நம்மளால கிரகிக்கப்பட்டதோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம பேசுறோம். பிற்காலத்துல என்ன ஆகுது, ஒரு எஜமானன் இருக்கான், அவன் என்ன பண்றான், சேவகனை பார்த்து சொல்றான், காம் ஆணைய மாட்டை ஓடின்னு வா அப்படின்றான். ஒருத்தனுக்கு ஞானமே கிடையாது, ஞானமே கிடையாது. இவன் காம் ஆணையன்னு சொல்லிட்டான் சேவகனை பார்த்து. சேவகனுக்கு தெரியுது, இந்த ஞானமே இல்லாத ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ காம் ஆணைய அப்படின்னு 2 பதம். உடனே சேவகன் போய் மாட்டை பிடிச்சி எடுத்துட்டு வரான். அதை பார்த்த உடனே இந்த ஞானம் இல்லாத இருக்கான் பாருங்கோ, அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் ஆணைய அப்படின்னா எடுத்துவான்னு அர்த்தம். அதுவும் எப்படி தெரிஞ்சுக்கிறான், அடுத்த ஒரு வாக்கியம் சொல்றான் எஜமானன், காம் பதானு, அந்த மாட்டை கட்டிடும், மாட்டை இழுத்துன்னு வான்னா மாட்டை கட்டிடுன்றான். இப்போ மாட்டை இழுத்துன்னு வா, மாட்டை கட்டிடும். இப்ப இழுத்துண்டு வா கட்டிட்டு வா அப்படின்னு சொல்றது 2 கிரியாபதம். ஆனா மாட்டை அப்படிங்கிறது கிரியாபதம் இல்லை, அது பெயர் சொல். ஆக இந்த மாட்டை மாட்டைன்னு 2 வாட்டி வந்தது. அதனால மாடுன்ற இந்த காம் அப்படின்ற சப்தத்துக்கு மாடுன்னு அர்த்தம். ஆனால் ஆணையன்னாக்கா அழிச்சுண்டு வா, இழுத்துண்டு வா, கூட்டுண்டு வா, தூக்கிண்டு வா அப்படின்னு அர்த்தம். அதே பதானை அப்படின்னா கட்டிடு அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த செயலை பார்த்து அவன் தெரிந்து கொள்கிறான். சேவகன் எப்படி தெரிஞ்சுட்டான், காமானையன்னு சொன்னான். காம் கோஷப்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு தெரியும் கோன்னு எப்படி இருக்கும்னு. அவன் கோஷப்தத்துக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, பசுமாட்டை ஓட்டிடுவான்னாக்கா எத்தையாவது இழுத்துனாமே, ஆனா பசுமாட்டை தான் இழுத்தணும். ஏன் இழுத்தணும்னா அவனுக்கு அந்த பசு கோஷப்தத்துக்கு அர்த்தம் தெரியறது. அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடவே அதை ஐக்கு ஓட்டிட்டு வரான். அது மாதிரி கட்டுன்னு ஒண்ணு உடனே கட்டுறான் கைத்த கொண்டு. இதை லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஒரு சப்தத்தை சொன்னாக்கா முதல்ல என்ன பொருள் அதுக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு அந்த பொருளுக்கும் சொல்லுக்கும் சம்பந்தம், அந்த பொருள்ன்றது எதுல போகணும், வெறும் சப்த அர்த்தத்துல இல்லை, அந்த வஸ்துவே இருக்கு பாருங்க, அது வரையும் தான் போகணும், அது வரையும் தான் போகணும். பசுவை இழுத்துவான்னாக்க பசுமாடு, அந்த பசுமாடு எங்க இருக்குன்னு பார்க்கணும், அதை அழிச்சு வரணும், அது வரையும் தான் போகணும் அது. அதனால இந்த மாதிரி இருந்தால் இந்த 4 பிரமாணத்தை சுவாமி சாதிக்கிறார் எம்பெருமானாருடைய திருவுள்ளமாக. பிரத்யக்ஷம், ஸ்மிருதி, அனுமானம், சப்தம். இதுல நமக்கு 3 பிரமாணம் தான். ஸ்மிருதிங்கிறது அனுவாதம் மாதிரி தான், ஸ்மிருதிங்கிறது அனுவாதம் மாதிரி தான் இருக்குது. அதனால அதை தூக்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்பட்ட வஸ்துதான் ஸ்மிருதியிலேயும் விஷயமாகும். அதனால அதுவும் பாக்கிய வஸ்துவை சாதிக்கிறது அப்படின்றதுக்கு அது பொருள் இருக்கு. அதனால பாஷகாரர் என்ன பண்றாருனாக்கா இது அத்தனையும் ஏத்துக்கிற யோகாச்சாரம் கண்ணாடி பண்றதுக்கு. அததான் சுவாமி தேவி என்ன பண்ணாருனாக்கா இந்த மாதிரி ஒரு பிரத்யக்ஷத்தையும் அனுமானத்தையும் சப்த பிரமாணத்தையும் சேர்த்து ஸ்மிருதியையும் அதுல இது பண்ணி இதனால பாக்கிய வஸ்து இருக்குன்னு அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால நிருபாதிகமான
ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது அப்படின்றத சாதிச்சார். இப்போ அதுக்கு மேல அவ என்ன கேட்கிறா, சரி இது பிரமாத்மகமான யதார்த்தமான விஷயம், அது இருக்கிற விஷயத்துல சொல்றேன் நீ சொல்ற. இப்ப அவ என்ன கேட்கிறா, பிரமாத்மகமான விஷயத்துல எப்படி அது இல்லாத ஒரு விஷயத்துல தானே கிரகிக்கிறான். கிழிஞ்சல்ல நேற்று கூட அதெல்லாம் சொன்னோம். கிழிஞ்சல்ல வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது அவனுக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், இதுல வெள்ளியே இல்ல, ஆனா இருக்கிறதா என்னால கிரகிக்கப்பட்டது அப்படின்னு அவன் சொல்றான். அதுல வெள்ளியே இல்ல அப்புறம் சொல்றான். முதல்ல இதம் ரஜதம் ஞானம் வந்தது, அதுக்கப்புறம் இல்லாத ஒண்ணு என்னால கிரகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். அதனால ஞானத்துக்கு விஷயம் இருக்கணும்னு அவசியகதை இல்லை. பாக்கியவஸ்து இருந்தாதான் வரும்னு சொல்ல முடியாது. பிரம்மஸ்தலத்துல அப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற, அதுவும் தப்பு. அது இது இங்க கூட எப்படி தெரியுமா, அதையும் நேற்று சொல்லிட்டோம். நீ சொல்ற மாதிரி பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால எதை கிரகிச்சமோ அதுதான் பிராந்தி ஞானத்துல இல்லாதது மாதிரி தெரியறது அல்லது இருக்கிற மாதிரி தெரியறது. பிரத்யக்ஷாதி பிரமாணத்துல எதை கிரகிச்சண்டமோ அதுதான் பிராந்தி ஸ்தலத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அது இல்லைன்னாக்கா உன்னால எப்படி அதை சாதிக்க முடியும், ஒரு வஸ்து எப்படி சாதிக்க முடியும்? அதாவது நம்ம பார்த்த வஸ்து தான் ஸ்மரிக்க முடியும், பார்த்த வஸ்து தான் அங்க சொல்ல முடியும். முதல்ல பாம்பே எனக்கு தெரியாது, இதுவரையும் பாம்புன்னே ஒரு வஸ்து கிடையாது, நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்காத பாம்பை எப்படி கைட்ட பார்த்துட்டு அயம் சர்ப்பா அப்படின்னு எனக்கு ஞானம் வந்தது? நான் பாம்பையே பார்த்தது இல்லைன்னா அயம் சர்ப்பான்னு ஞானம் வருமா? இத ஸ்ரீபாஷ்யத்துல அத்வைத கண்டனத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார். அதையேதான் பாஷ்யக்காரன் சாதிக்கிறது தான் தேசிகனே இங்க அனுகிரகிக்கிறார். அதனால நான் பாம்பை பார்த்ததே கிடையாது, நான் வெள்ளிய பார்த்ததே கிடையாது அப்படி இருக்குச்சு. கிழிஞ்சலை பார்த்துட்டு இதம் பஜனம் ஞானம் வருது, கயத்தை பார்த்துட்டு அயம் சர்ப்பகான்னு ஞானம் வருது. அது எப்படி எனக்கு வந்தது? வரக்கூடாது, எனக்குதான் தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது. பாம்புன்றதே கிடையாது லோகத்துல, வெள்ளின்றதே கிடையாது லோகத்துல. அப்படி இருக்குச்சு நான் பார்க்காத வெள்ளி பார்க்காத பாம்பு எப்படி இங்க ஸ்மரிக்க இது ஞானம் வந்தது? அது கயத்துல பாம்புன்னுட்டும் கிழிஞ்சல்ல வெள்ளின்னுட்டும் எப்படி வந்தது? வரவே கூடாது. அது எது முதல்ல பார்க்கப்பட்டதோ அதுதான் முதல்ல அனுபவிக்கப்பட்டது. அது இப்போ இங்க கிழிஞ்சலை பார்த்துட்டோ அல்லது கயத்தை பார்த்துட்டோ வெள்ளி மாதிரி பாம்பு அப்படின்னு ஞானம் வருது. அதனால யாராவது ஒருத்தனாவது இதை சொல்றானா, நான் முயல் கொம்பு இது அப்படின்னு எவனும் சொல்றது இல்லை, குதிரை கொம்பு இதுன்னு யாரும் சொல்றது இல்லை. ஆனா என்ன சொல்றான், இது கயிறு அல்லதா இது பாம்பு இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. ஏன்னா ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் அங்க தெரியாது, பார்க்காத விஷயம் வரவே இல்லையே. அதுதான் நேற்று கூட சொன்னோம். சுவாப்ன பதார்த்தத்துல நமக்கு எப்படி ஞானம் வந்தது அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஜாகிரத அவஸ்தையில எதை அனுபவிக்கிறோமோ அதுதான் சொப்னாவஸ்தையில வருது. சொப்னாவஸ்தையில அதுதானே வருது. அதனால இங்க எல்லா இடத்துலயும் இப்படிதான் பிரம்மஸ்தலத்துல மாத்திரம் இல்லாதது வருதுன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே வெளியில் அனுபவிச்சிருக்கோம். அது இங்க அஜ்ஞானத்தினால அல்லது பேத அக்கிரகணத்தினால இத மாதிரி தெரியுது. இது வெள்ளி இது பாம்பு அப்படின்னு தெரியுது, ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் தெரியுது. அதனால இந்த இடத்துல நீங்க பாக்கிய வஸ்து இல்லைன்றதுக்கு இதுவா சொல்ல முடியாது.
பிரமாணமா சொல்ல முடியாது. நிருபாதிகமான அசத்து விஷயமே இல்லாமலே ஞானமானது வரும் அப்படின்னு ஒன்னால சொல்லக்கூடாது. சொன்னா விரோதம் வந்துடும். சரி, இத நீ சொல்ற. ஆனா இந்த லோகத்துல ஆகாசத்தாமரை அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். அது மாதிரி முயல் கொம்பு, குதிரை கொம்பு அப்படின்னு நம்ம பேசுறோம். லோகத்துல பிரயோகம் இருக்கு. ஆனால் யாராவது இந்த ஆகாச தாமரையையோ முயல் கொம்பையோ குதிரை கொம்பையோ பார்த்தவா இருக்கா? அதனால அவளுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? அதனால இல்லவே இல்லையே. ஒரு வஸ்து இருந்தாலும் சொல்ல முடியும், அதுவே இல்லை. இல்லவே இல்லாததுனால இல்லாத வஸ்துவில கூட லோகத்துல ஞானம் வருது. இல்லாத வஸ்துவில கூட லோகத்துல ஞானம் வருது. அதனால அத மாதிரி இன்னும் வந்துட்டு போட்டமே கடம் படம் இதெல்லாம் பிரத்யக்ஷத்தினால எனக்கு சொன்ன பாரு, அது கூட இல்லாததுதான். அந்த குதிரை கொம்புன்றது இல்லவே இல்லை, இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுத்துக்கும் வேறுபாடே கிடையாது. அதனால நிருபாதிகமான அசத்து தான் அது. அததான் ஆகாச தாமரைன்ற மாதிரி லோகத்துல இது கடம் இது படம்னு சொல்றோம். அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு அவ கேட்கிறான். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, அதுவும் தவறு. ஏன் அது தவறு அப்படின்னு கேட்டாக்கா, இந்த சமாபத்தை பாருங்க. ஆகாய தாமரை அப்படின்னு சொல்றோம். ஆகாய தாமரை அப்படின்னா ககனாரவிந்தம். ககனம்னா ஆகாசம், அரவிந்தம் அப்படின்னாக்கா பத்ம புஷ்பம், தாமர புஷ்பம். அந்த மாதிரி வியோம அம்போஜம். வியோமம் அப்படின்னா ஆகாசம், பரமே வியோமன் அப்படின்னு வியோம சப்தத்துக்கு ஆகாசம்னு அர்த்தம். அம்போஜம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். ஆகாச தாமரை. இங்க சமாசத்தை கொண்டு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கு, ஒரு கிரமம் இருக்கு. இங்க எப்படி அர்த்தம் வந்தது? வியோம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆகாசம் அர்த்தம். அம்போஜம் அப்படின்னாக்கா தாமரைன்னு அர்த்தம். அதை சேர்த்துண்டு லோகத்துல இத மாதிரி பிரயோகம் பண்றார். குதிரை கொம்பு, குதிரைன்னு நமக்கு தெரியுது, கொம்புனாலும் தெரியுது. அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாக்கா குதிரை கொம்பு அப்படின்னு லோகத்துல பேசுறோம். ஏன்னா கொம்புன்ற சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணும். அந்த மாதிரி குதிரைன்றதுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியுது. அதை வச்சுட்டு இது குதிரை கொம்பு அப்படின்னு ஒரு சமஸ்தபதமாக சேர்த்துட்டு சொல்றோம். குதிரையினுடைய கொம்பு இது. சசசிங்கம், முதலோட கொம்பு இது. அந்த மாதிரி ககனாரவிந்தம், ககன சப்தத்துக்கு அர்த்தம் தெரியாது, அரவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரியாது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமஸ்தபதமா போயிடுச்சு. சமஸ்தபதமா போயிட்டாக்கா அதை பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பார்த்தாக்கா அங்க அர்த்தம் வருதா இல்லையா? ககனம், ஆகாசம், அரவிந்தம், தாமரை. அதனால ககனாரவிந்தம் அப்படின்னு சேர்ந்து அர்த்தம் தெரியுது நமக்கு. அதனால இந்த பதார்த்தங்கள்லாம் எப்படி பார்க்கணும்னா சமஸ்த பதமா பார்த்து சமஸ்த பதத்துல சேர்த்து பிரிச்சு பாருங்க. விக்கிரகம் பண்ணுங்க. காம்பவுண்ட் வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு ககனஸ்ய அரவிந்தா அப்படின்னு தெரியுங்க. அப்ப ஆகாசத்தினுடைய தாமர புஷ்பம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இத மாதிரி சமஸ்த பதமா இருக்கிறத வியஸ்த பதமா மாத்தி நாம அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா இத மாதிரி பிரயோகம் லோகத்துல வந்து. இதுல சுவாமி என்ன சாதிக்கிற, இதுல கூட ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, நேற்று ஸ்லோகம் சொன்ன முடியும், மிருக கிருஷ்ணாம் பத்தி ஸ்நாதக புஷ்பகத்தை சேகரா அப்படின்னா சொன்னோம். காணன் என்ன குடிச்சான், ஆகாச தாமரைய ஆகாச புஷ்பத்தை தலையில வச்சிருந்தான், இவன் மலரையினுடைய பிள்ளை, இவன் சசசுக்க தனுத்தரக மேல் கொம்ப தனுஷா செண்டான் அப்படின்னு சொன்னோம். இப்ப இங்க ஒரு கிரமம் இருந்து பாருங்க. இங்க இவன் மிருகதர்ஷ்ணாம் பிரதிஷ்ணாதகான் இருக்கு. அதை விட்டுட்டு
ககுஷ்பே கிருதஸ்நாதான்னு இல்லை, ஆகாத தாவரையில போய் தீர்த்தாவான்னாலும் இங்க இல்லை. ஆகாத புஷ்பத்தை தனுஷா இருக்கண்டா அப்படின்னு இங்க இல்லை. ஏன்னா இதுலயும் ஒரு வரையறை இருக்கு, ஒரு கிரமம் இருக்கு, ஒரு திட்டம், ஒரு திட்டம் போட்டுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோகம் இருக்கு. எல்லாமே இதெல்லாம் பாதிதார்த்த சப்த போதும் சொல்ற அந்த சப்தத்துக்கு அர்த்தம் பாதிதங்கள். ஏன்னா ககனாதான் ஒண்ணும் கிடையாது, காணவலைன்றது ஒண்ணு இருக்கு, அதுல உபயோகப்படுத்த முடியாது எதுவுமே. அத மாதிரிதான் மயில் கொம்பொழுமே ஒண்ணு கிடையாது, ஆனாலும் கூட இந்த லோகத்துல பிரயோகம் பண்றோம். அதனால இந்த மாதிரி சமஸ்த பதமாத வச்சுட்டு அதையும் ஒரு கிரமத்தை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா பெரியவா. அந்த கிரமத்துலதான் வருது. அதனால இத மாதிரி இன்னொன்னு, சில பேருக்கு ஞானம் இருக்கு. இப்போ இந்த ககனார ஆகாசத்தாமரை அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீ கிராமத்துல போனா ஏன் இல்ல, நம்ம ஏரியில போய் பாரு, நிறைய ஆகாசத்தாமரை முளைச்சிருக்கு, அதுல புஷ்பம் இருக்குன்னு சொல்றோம். இதை நம்ம எத்தனையோ இடத்துல பாக்குறோம். ஏரி இல்ல, அதுக்கு ஆகாசத்தாமரைன்னு பேரு. ஏதோ அதாவது ரொம்ப தழை அதிகமா இருக்கும். அது என்ன பண்ணணும்னாக்க ஏரியே அழிச்சிடும், ஜலத்தை அது எல்லாத்தையும் ஒரு விண்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணிவிடும். அதுல இது சில பேருக்கு இந்த அர்த்தம் கூட தெரியாது. அதனுடைய பாதம் வந்தியாசுதக அப்படின்ற இடத்துல ஒரு மலடிக்கு குழந்தை இருக்காது அப்படின்றது தெரியாம, அத மாதிரி ககனானந்தம் அப்படின்றதே இருக்காது அப்படின்னு தெரியறது இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த பாதிதம் அது அப்படின்னு தெரியாம சில பேருக்கு ஞானம் உண்டாகும். அதனால அவனுக்கு வருது. இல்லாத போனாக்கா அந்த போதமே வரவே வராது. ஞானம் வந்துச்சுன்னு, அதாவது ஞானம் வருதுன்னு வச்சுட்டாக்கா பாதம் இல்ல போதம் தான் இருக்கு, ஞானம் தான் இருக்கு அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும், அந்நியதாக்கியாது வந்துருக்குன்னு சொல்லணும். அந்நியதாக்கியாது வந்துருக்கு, வேறையே எடுத்துட்டு இருக்கான். அல்லது வேற அக்கிரகம் சொன்ன பாருங்கோ, அந்த மாதிரி வச்சுக்கணும். அது அக்கியாதியா வச்சுக்கணும். ஏதோ ஒண்ணு நாங்க சொல்றதுதான் நீ வரணும், நீ சொல்றதுல நாங்க வரல. ஒரு ஞானமே இதெல்லாம் தோன்றது இப்படி அப்படின்னுட்டு வரவே வராது இது. அதனால் நிருபாதிகமான அசம்சாதியோ ஆத்மக்கியாதியோ வராது. சுவாமியினுடைய தக்க பாண்டித்யம் இருக்கே, அது எப்படி போறதுன்னா ஒரே கல்ல ரெண்டு வாங்க. அதாவது மாத்தியவிகன் சொல்ற அசத்தியாதியும் கண்டனம் பண்ற, யோகாச்சாரன் சொல்ற ஆத்மக்கியாதியும் ஒரே இடத்துல கண்டனம் பண்ற. நிருபாதிகமான ஒரு அசத்துன்னு வராது, இருக்கவே இருக்காது, அது இல்லவே இல்லை. ககனாரம் இந்த நிருபாதிக அசத்துனாக்கா அதை யாருமே சொல்றது இல்லையே. அது சொல்றதா கூட லோகத்துல சில விஷயங்கள் பிரதீதி, அது பரிகாசத்துக்கு ஓதனமோ அல்லது பாதித்த விஷயத்துல சொல்றதுக்கு ஓதனமோ அதெல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். ஆகையினால இது பாக்கிய வஸ்துவ நீ எவ்வளவு சிரமப்பட்டாலும் உன்னால சாதிக்க முடியாது. பாக்கிய வஸ்து இல்லைன்னு சாதிக்க முடியாது. பாக்கிய வஸ்து இல்லைன்னு உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனாலேயே உன்னால ஆத்ம கியாதிங்கிறது சொல்ல முடியாது. நீ ஆத்ம கியாதி தான் சொல்லிட்டு இருக்க. இந்த கியாதி விசாரத்துல அனிதாக்கியாதி, அக்கியாதி, அனிர்வஜனீய கியாதி இதெல்லாம் சொல்லி வந்திருக்காரு. அதுல நையாயிகன் சொல்ற ஆத்மக்கியாதியை ஒத்துண்டா கூட அதுல காரணம் நம்ம சித்தாந்தத்துக்கு சர்வ ஞானம் யதார்த்தம் அப்படின்றத வச்சு சொல்லிட்டார். பிராபாகரன் சொல்ற அசத்தியாதியை ஒத்துண்டா கூட அது காரணம் பேத அக்கிரகம் தான். அது அந்த அளவுல மாத்திரம் ஒத்துக்கிறோம், ஒரேடியா வஸ்து இல்லைன்னு சொல்லாது. அதையும் பாஷ்யக்காரர் சாதிச்சுட்டார். அனிர்வஜனீய கியாதி அப்படின்றத கண்டனம் பண்ணிட்டு அத்வைதிகள் சொன்ன விஷயங்கள்ல அதுவும் தவறான வாதம் அப்படின்றதையும் சாதிச்சுட்டாரு. ஏன்னா அது மாதிரி வஸ்து ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி கணக்க வஸ்துவை ஒத்துண்டியானாக்கா உண்மையான வஸ்து பொய்யின்னு ஆயிடும்.
பொய்யான வஸ்து உண்மையின் ஆயிடும்னா கண்டனம் பண்ணிருக்காரு. அனிரத்னிய கியாதியை கண்டனம் பண்ணது. அதன் பிறகு மாத்தியமிகன் சொல்ற அசத்தியாதியை கண்டனம் பண்ணார். இப்போ இவ யோகாச்சாரன் சொல்ற ஆத்மக்கியாதி, இந்த யோகாச்சாரனை கண்டனம் பண்ணது கொத்திமங்கலம் சுவாமி இவனுடைய கனிஷ்டன் அப்படின்னு போடுறார். அவன் ஜேஷ்ட பிராதா, அவன் இவன் கனிஷ்ட பிராதா அப்படின்னு கண்டனம் பரியாசம் பண்றாரு. ஏன்னா எல்லாம் ஒரே குழுமம், ஒரே சமுதாயம், ஒரே சமூகத்துல இருந்து அவளே உத்தரவத்தில் அடிச்சுப்பா. ஆனா ஒன்னா சேர்ந்து நம்மள அடிக்க பாக்குறான் நாஸ்திகவாதம் பண்ணிட்டு. அதனால அதை கண்டனம் பண்றோம். ஆகையினால இந்த மாதிரி பாஷ்ய வஸ்துவை நீ எதை கொண்டும் உன்னால நிரசிக்க முடியாது அப்படின்றதை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். பிரத்யக்ஷம் சம்பிரயுக்தே ஸ்மிருதிரபி விதிதே வியாப்தி சித்தே அனுமாஸ்யாத் ஷாப்தீதீஹி அன்விதாதோ பவதி ததனுகா பிராந்திதீஹி வாப்ய சித்தே व्योमाम्बोजादि शब्दोऽपि अनियतमधिकृत् स्यात् पदार्थं त्यजेच्छेत् नो चेत् स्यात् अन्यथातिः द्रोमिह यदि वा अनन्वितत्वात् प्रतीतिः அப்படின்னு சொல்றாரு. இங்கே பிரத்யக்ஷம் சம்பிரயுக்தே, பிரத்யக்ஷ ஞானம் எங்க வரும்? சம்பிரயுக்தே, இந்திரிய சம்பிரயுக்தே, இந்திரியம் சேர்ந்து இருக்கணும், இந்திரியம் வஸ்துவோட சேரணும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா மனசோட சேரணும், அப்பதான் வரும். அப்ப இந்திரிய சம்பந்தமானது வஸ்துவோட சேரணும்னு சொன்ன இல்லையோ, அந்த வஸ்துவோட சேர்ந்தாதான் பிரத்யக்ஷம்ன்றதே பிரமாணம் ஆகும். லோகத்துல பிரத்யக்ஷத்தை ஒத்துண்டே ஆகணும். ஏன்னா கண்ணால வஸ்துக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த வஸ்து இல்லாட்டாக்கா இந்திரிய சம்பந்தம் எப்படி வரும்? இல்லாத வஸ்துவோட இந்திரிய சம்பந்தம் எப்படி வரும்? அங்க எதிர ஒண்ணுமே இல்லை, ஆனால் எனக்கு இந்திரிய சம்பந்தம் வந்துடுச்சோ, அயம் கடகா கடமகம் ஞானாமின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு எப்படி வரும்னு கேட்கிறேன். வெறும் ஞானம் தானே நீ வருதுன்ற. அப்ப ஞானம் முன்னாடி இல்லையே. எல்லாரும் பிரத்யக்ஷ விஷயம் என்ன சொல்ற? இதுதான் இந்திரியார்த்த சன்னிகரோட ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னா கடைசி வரையும் சொல்ல போற. இந்திரியம் வஸ்து இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம், அதுல இருந்து வரக்கூடிய ஞானம் தான் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம். இப்ப வஸ்துவே இல்லைன்னாக்கா எதோட இது சேர்ந்தது? எப்படி சம்பந்தம் வந்தது? வராதே. அத மாதிரி ஸ்மிருதிரபி விதித்தே, ஸ்மிருதி இருக்குதே முன்பு அனுபவிக்கப்பட்டது, அனுபவிக்கப்பட்ட ஒரு வஸ்துவில்தான் ஸ்மிருதி ஞாபகம்ன்றது வரும். முன்னாடி அனுபவிக்கப்பட்டதே இல்லைன்னா எப்படி ஞானம் வரும்? வரவே வராது, ஸ்மிருதிங்கிறதே வராதே. அதனால ஸ்மிருதிங்கிற பிரமாணமும் பாஷ்ய வஸ்துவை சாதிக்கும். அந்த மாதிரிதான் வியாப்தி சித்தே அனுமா. ஒரு மகானுபுத்திர வியாப்திய கிரகிச்சுக்கிறான். வியாப்திய கிரகிச்சுட்டான்னு அதுக்கப்புறம் தான் அனுமானம் பண்றான், ஊகிக்கிறான். இது வேற அது வேற. அதாவது மகானுபுத்திர பார்த்தது வேற. இப்போ மகானுபுத்திர ரெண்டுத்தையும் பார்த்துட்டான். நெருப்பையும் பார்த்தான், புகையையும் பார்த்தான், அதனுடைய சம்பந்தத்தையும் பார்த்துட்டான். அதுதான் வியாப்தியும் கிரகிச்சுட்டான். அதன் பிறகு மலையில போய் பார்க்கும் பொழுது இந்த தூம் எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால இது வியாப்தி சித்தமான விஷயத்துலதான் அனுமானங்கிறது வரும். அதே மாதிரி அப்போ பிரத்யக்ஷத்தினால தெரியணும் பாஷ்ய வஸ்து, அதுக்கப்புறம் அதனுடைய சம்பந்தம் தெரியணும், அதுக்கப்புறம் இதுல பார்க்கணும். மலையில ஒரு வஸ்து புகையை ஒண்டி பார்க்கலாம், அதுவும் கிரகிக்க, அதுவும் ஒரு வஸ்து தானே, பாக்கிய வஸ்து தான், அதை கிரகிக்கலாம். அதன் பிறகுதான் அனுமானத்தை கொண்டு நெருப்பை ஊகிக்கிறான். அதனால அந்த இடத்துலையும் பாக்கிய வஸ்துவை ஒற்றுண்டுதான் ஆகணும் அப்படின்னு சாதிச்சார். அதன் பிறகு ஷாப்தீதி,
சாத்தியதி சப்தஜன்யமான ஞானம், சப்தத்தினால வரக்கூடிய ஞானம் இருக்கு பாருங்க, அது கூட அது என்ன பண்ணும் அப்படின்னு அன்விதாது பவதி. அன்விதம் அதாவது ஒரு பொருள், ஒரு சப்தம், அதனுடைய பொருள் இது இவைகளுடைய சேர்ந்து அன்வயிச்சதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு கடத்தை தெரிஞ்சுட்டான் பார்த்தான், அதுக்கு கடம்னு சப்தத்தை தெரிஞ்சுட்டான், இதுக்கு இந்த கடன்ற சப்தத்துக்கு இந்த கடன்ற கடத்தத்தோட கூடின ஒரு பொருள் தான் அர்த்தம் அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டான். இந்த மாதிரி அண்மைய விஷயமா இருந்தாதான் வரும், அதனால பாக்கிய வஸ்து இல்லாம வரவே வராது அப்படின்னுட்டு இதுவரையும் சாதிச்சார். அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்கிறான்னு இல்லையோ, அப்ப பிராந்தி ஞானத்துல எப்படி அங்க இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா, இல்லாத வஸ்துதான் தெரியறது, இல்லாத பாம்பு தான் இருக்கிற கயர்ல தெரியறது. அப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, பிராந்தி தீகி, பிராந்தி ஞானம் கூட அது வாபி அசித்தே, எங்கேயாவது இல்லாத வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்திருக்கோம், அது அது இல்லாத வஸ்து வராது இல்லையோ. நான் கயத்தை பார்த்திருக்கேன், பாம்பையும் பார்த்திருக்கேன், ஆனால் இப்ப கயத்துல பாம்பை பார்க்கறேன். கயிறு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், பாம்பு எப்படி இருக்குன்னு தெரியும், தனித்தனியா நான் பார்த்திருக்கேன், அதனால எனக்கு ஞானம் இருக்கு. இப்ப நான் என்ன எடுத்து தூரத்துல இருந்து பாக்குறேன், எனக்கு வெளிச்சம் இல்லை, அது நெளியறது, அதை பார்த்த உடனே அயம் சர்பகா அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. இப்ப நான் சர்ப்பத்தை நான் ஏற்கனவே தெரிஞ்சு போனேன் பாம்பை, அதனாலதான் இப்போ இந்த இடத்துல இது பாம்புன்னு எனக்கு ஞானம் வருது. இல்லாத போனா வரவே வராது அது. அதனால வாபி அசித்தேக, தனியா இல்லவே நிருபாதிகமான அசத்து அப்படின்றது நீ சொல்ல முடியாது. அதனால தது அனுகா, தது அப்படின்னாக்கா முன்னாடி சொன்ன பாருங்க, பிரத்யக்ஷம், ஸ்மதி, அனுமானம், சப்தம் இதெல்லாம் சொன்ன பாருங்க, அதை அனுசரிச்சு அர்த்தம், அதை அனுசரிச்சே வரும். சரி, வியோமான் போஜாதி சப்தங்கள்லாம் இருக்கே, அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்கா, ஆகாச தாமரைன்னு இருக்கு, அந்த மாதிரிதான் இதுவே இருக்கு, மேல் கொம்போது தான். அதற்கு என்ன பதில்? வியோமான் போஜாதி சப்தா சப்தா அப்படி, இந்த முதலான சப்தங்கள்னால் கூட பதார்த்தம் எதேச்சே, அது வந்து அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லுவாங்களேன். பதார்த்தம் வியோமான் போஜ ககனாலவிந்த அப்படின்னு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தமே இல்லை, அதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இவரு. ஏன்னா லோகத்துல அப்படி இல்லை, அணியதான் மதிக்கா அப்படின்னா எதா சப்த லோகத்துல இருக்கு. லோகத்துல வந்து சப்தம் இருக்கும் பொழுது அதற்கு பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையோ. லோகத்துல ஒரு சப்தம் வந்ததுன்னா பிரயோகத்துல இருக்கு, வந்தியா சுபக அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி ஜெகனாலவிந்தன் இருக்கு, அந்த மாதிரிதான் சதசிங்க அப்படின்னு இருக்கு. இந்த சப்தங்களுக்கெல்லாம் பொருள் கிரகிச்சதுதான் நாம இருக்கோம், அதுக்கு பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது, அர்த்தம் இருக்கு அதுக்கு. அது எப்படி சொல்லணும்னா, இல்லைன்னா அநீதம் அதிகம், அதாவது இஷ்டப்படி அவனோட அர்த்தத்தை பண்ணிக்கிறான்னு ஆயிடும். லோகத்துல அர்த்தம் தெரியுது, ஜெகநாதம் முதலான சொற்களுக்கு அர்த்தம் தெரியுதுதான், அது எதுவுமே நான் ஒத்துக்கலேன்னு ஆயிடும் அவன் சொல்றது. ஆனா ஒத்துன்னு இருக்கா லோகத்துல, பிரயோகம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்லணும்? அது இல்லைன்னாக்கா இன துருவம், இங்க துருவம் கட்டாயம் கண்டிப்பாக ஒத்துண்டே இருக்கணும். என்னது? அன்னிதா, அதாவது தொடர்பே இல்லாம, சம்பந்தமே இல்லாம இது வந்து வஸ்து வந்ததுன்னு ஆயிடும். அதாவது அப்ப என்ன பண்ணோம், மககிருஷ்ணாமதிஷ்டாதான் தான் இருக்கணும் அதுக்கு அந்த பிரயோகத்துல. ககனானந்தத்துல குளிச்சான், ஆகாஸ்தாமரை குளிச்சான் அப்படின்னு இல்லை, ஆகாஸ்தாமரை தனுஷா எடுத்தான் சொல்லல. சசகிருதம்
முயம்பும்பதான் இருக்குன்னான் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு கிரமம் இருக்கு. கிரமபத்தீகரணம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. இல்லாத போனாக்க எல்லாமே விபரீதமான அர்த்தமா உண்டு. அன்னிதா சித்தியா போடும். அன்னிதா சித்தினாக்க தொடர்ந்து சம்பந்தமே இல்லாததுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஆயிடும். ஏதிவால் அல்லது அனன்மிதத்துவ அப்பிரதீதி, சம்பந்தமே தெரியல. அதாவது பேத அக்கிரகம் சொன்ன பார்க்கிறோம். அத மாதிரி ஒன்று ஆயிடும். நீங்க எப்படி எவ்வளவு தூரம் நீங்க மாந்தி சொன்னாலும் இந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். அதனால இந்த ககனாரவிந்தம், யோமாரவிந்தம், ஆகாசாம்போஜம், யோமாம்போஜம், இந்த மாதிரி நிறைய பதப்பிரயோகம் இருக்கு. இந்த பிரயோகத்துக்குலாம் நீ அர்த்தம் வருது. அர்த்தம் வந்தா நீ என்ன அர்த்தம் பண்ணணும்? பிரிச்சு பாரு. சமாசம் தவிர்க்கிற இதெல்லாம் சமஸ்த பதங்கள், காப்பான்கள். சமஸ்த பதங்களா போயிடுவே. அவைகளை பிரிச்சு அர்த்தம் பாரு. பிரிச்சு அர்த்தம் பார்த்தியானாக்கா அப்ப உனக்கு சரியா அர்த்தம். அதனால வியோம சப்தத்துக்கு ஆகாசம் அர்த்தம், அம்போஜ சப்தத்துக்கு தாமரன் அர்த்தம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருவே ஆகாச தாமரைன்னு வருது. இது பாதிதம் தான், அபாதிதம் கிடையாது. ஏன்னா யாருமே பார்த்தது கிடையாது. அதனால ஆனால் ஆகாசம் இருக்கு உண்மை, தாமரன்றது இருக்குது உண்மை. அது ரெண்டுத்தையும் சேர்த்து தொடர்பு இருக்கிறமான்னு தெரியுது. இததான் அந்நியதா சித்தி அப்படின்னு சாதிச்சாரு. அல்லது அனன்விதா சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தெரியல நமக்கு. இது சம்பந்தமே இல்லாம நமக்கு இது மாதிரி ஞானம் வருது. நமக்கு அது சம்பந்தம் தெரியல அப்படின்னு நமக்கு இதுவுமே தெரியல. அவருடைய சம்பந்தம் நமக்கு தெரியல. தெரியாதனால நாம் என்ன நினைச்சிருக்கோம், அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அது அக்கியார் வேத அக்கிரகம். அதுதான் அனன்வித பிரதீதி. இன்னொன்னு அந்நியதா பிரதீதி, அனுமித பிரதீதின்னு ரெண்டு சப்தத்தை பிரயோகம் பண்ணிட்டார். அந்நியதா பிரதீதினா அந்நியதா கியாதின்னு அர்த்தம். இது நாங்க வஸ்துக்கள் தான். நீங்க சொல்ற மாதிரி ஆத்மக்கியாதின்னு நாங்க சொல்லல. அந்நியதா கியாதி சுவாரஸ்யம். அந்நியதாக்கியாதோ அக்கியாதோ லாகவம் சிவம்னு நியாய திருஷ்டியில சாதிச்சிருக்காரு. அதனால ரெண்டு பட்சமும் எங்களுக்கு உண்டு. அதை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். ஆகையினால வாக்கிய வஸ்துங்கிறது ஒன்னால இல்லேன்னு சாதிக்க முடியாது. இத்தனை பிரமாணங்களை கொண்டு நாங்க சொல்றோம். அதனால உன்னால சொல்ல முடியாத விஷயத்தை வீணா கல்பிக்காத அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுது. ஸ்லோகம் பார்க்கலாம். பிரத்யக்ஷம் சம்பிரயுக்தே ஸ்மிருதிரபி விதிதே ஸ்யாப்தி சித்தே அனுமாஸ்யா ஷாப்திபிஹி அன்விதாவது பவதி ததனுவா பிராந்திபிஹி வாப்ய சித்தே யோமான் போஜாதி சப்தோபி அநியதமதிகத் ஸ்யாத்பதாத்மன்யதே சேத் नो चेत्स्यादपि नो चेत्स्यात् अन्यताति द्रोमे यदि वा अनन्वितत्वात् प्रतीति कवितात्मिकसिंहाय संज्ञानगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।